இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நிறைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே அடிக்கல் நாட்டப்பட்டது, அவர்களாலேயே கட்டப்பட்டது. அதனால பள்ளிங்கிறது நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளோடும் தொடர்புள்ள ஒரு காரியம். அதில் சொன்னாங்க, நீங்க ஒரு நியத்து வச்சுக்கோங்க. சொல்ல நியத்து வைக்கலாமா? அல்லாஹ் நமக்கு வசதியை தந்தருள் புரிவானா. எல்லாரும் நியத்து வைங்க. நம்ம இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் வாழ்க்கை. நமக்கு எங்க நடிச்சா நமக்கு எங்க தான் இல்ல. அல்லாஹ் எனக்கு வசதியை தரணும், நானும் அல்லாஹ்வுக்கு அவர் மஸ்ஜிதை கட்டுவேன் அல்லது அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்வேன். நியத்து வச்சு அந்த வழியில நீங்க தயாராகுங்க. சீக்கிரமா இன்ஷா அல்லாஹ் காரியங்கள் லேசா. எனக்கு தெரிந்த ஒரு சின்ன பிள்ளை ஒரு உண்டியல் போட்டுட்டே வந்துச்சு. ஹஜ்ஜிக்கு போகணும், அதை பத்தி ஒண்ணுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் அந்த உண்டியல் போட்டு வந்தது அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோரோடு சேர்ந்து ஹஜ் செய்வதற்குன்னா ஒரு நல்ல சூழலை அந்த பிள்ளை கொடுத்தான். யார் வந்தாலும் அந்த பிள்ளை சொல்லணும், நான் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு துவா செய்யுங்க, அது நானே உண்டாக்கி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அல்லாஹ் தஆலா அது பின்னால் நிலை ஏற்படும். அதனால நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை இந்த இடத்தில் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் வளமான விசாலமான ரிசுக்கை தந்தருள் புரிவானாக. ஒரு இடத்துல பள்ளி உருவாகுதுனாலே அந்த சுற்று வட்டாரமே அல்லாஹ்வுடைய அருள் நிறைகிறது என்பதில் சந்தேகமே. ஒரு பள்ளி உருவாகுதுன்னா அந்த பள்ளிவாசல்ல தான் துன்யால வரக்கூடிய வான்மண்டலத்திலிருந்து வரக்கூடிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் முதல்ல பள்ளியில தான் இறங்குது. பள்ளியில் தான் இறங்கி அதற்கு பிறகு இந்த பகுதிக்கு சப்ளை செய்யப்படுகிறது. துன்யால எந்த ரஹ்மத் ஆனாலும் அங்கே காபாவில் இறக்கப்படுகிறது, அங்கிருந்து எல்லாவற்றும் இருக்கும். அது மாதிரி உலகத்தினுடைய மஸ்ஜிதுகளில் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். பார்க்கிறது நமக்கு சாதாரணமா தெரியலாம், அப்படி அல்ல. அது ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றது. எல்லாம் அப்படியே உயர்த்தப்பட்டு கியாமத்தில் சொர்க்கத்தோடு இணைக்கப்படக்கூடிய. அதனால மஸ்ஜிதுக்காக பாக்கி தகவலை நம்முடைய அஹமதுல்லாஹ் தங்களும் மஸ்ஜிதுடைய மாண்புகளை சொன்னார்கள். திருப்பூராக பேசக்கூடிய ஒரு ஆசாஸருக்கு ஜமாத்துடைய தலைவர் நல்ல பலத்தை சொன்னாங்க. அல்ல அவர்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வாங்க. நீண்ட ஆயுள் அல்ல கொடுப்பாங்க. ஒரு வெற்றிக்குரிய ஒரு ஃபார்முலா ஒண்ணு குர்ஆன் சொல்லுது. நான் அதை பத்தி சொல்லி முடிக்கிற நேரம் இல்லை. ஒரு வெற்றிக்கான ஃபார்முலா, ஒரு 3 விஷயத்தை வாழ்க்கையில் நீங்கள் பற்றி கொண்டால் வாழ்க்கையில வெற்றி பெறலாம். 3 காரியங்களை வாழ்க்கையில் நீங்கள் பற்றி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.